தளபதி ஃபேன்லாம் கிடையாது. நண்பா மற்றும் நண்பிகள் வணக்கம். ஸோ 2 பேருக்கும் வணக்கம் சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ ரிவால்வர் ரீட்டாவோடைய அவுட்லைன் நீங்கள் பார்க்குற மாதிரி வரையணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக நீங்களும் வரையலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அயன் படத்தில் வர தாசனை சொல்கிற மாதிரி என்னடா சும்மா நொச்சுன்னு எடுத்தியா ஒரே சுருடா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கைட்லைனை வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? கைட்லைன் வந்து முக்கியம். ஒன்று டிராயிங் வரைய போகிறீங்க அப்படின்னா கைட்லைன் இல்லாமல் உங்களால் எதுவுமே வரைய முடியாது. ஸோ அதனால் இந்த பிக்சர் வரைகிறதுக்கு நான் போட்டிருக்க மாதிரி கைட்லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஸை வரைகிறதுக்கு பிகினர்ஸ்லாம் வந்து நம்ம பையனுங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்படியே எடுத்தோன்னே நம்ம பர்ஃபெக்டாக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த லைன்லாம் வந்து பொறுமையாக அடித்து நவுத்தி வரைஞ்சி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தி வரைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 2 வட்டம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி 2 வட்டத்தை போட்டுக்கிட்டு ரொம்ப லைட்டாக சிம்பிளாக நம்ம அப்படியே கை போன போக்கில் அப்படியே இழுத்து விடுங்க லைனை. ஆனால் லைன் கரெக்டாக வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இழுத்து விடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கண்ணு 2 கண்ணுக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு கண்ணு சின்னதாக இருக்கும், இன்னொரு கண்ணு பெருசாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த அம்மா கொஞ்சம் திரும்பி இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்படி இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நான் 2 லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த 2 லைனுக்குள்ளார தான் நம்ம கண்ணு வரைஞ்சிட்ருக்கோம். நான் வரைஞ்சிருக்கக்கூடிய கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 லைனுக்குள்ளார தானே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இது புரிஞ்சுக்கோங்க. இந்த லைனை தாண்டி வந்து உங்களுடைய கண்ணு மெயினான கண்ணு இருக்குது இல்லையா, அந்த லைனை வந்து வரையாதீங்க. அப்படி வரைஞ்சிங்கன்னா தப்பாகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ கீர்த்தி சுரேஷோடைய மூக்கை வரையலாம். மூக்கு வந்து வரைகிறதுக்கு நம்ம அந்த ஐபாலோடைய சென்டர்லேருந்து மார்க் பண்ணணும், லெஃப்ட் சைடில். இப்போ ரைட் சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா, கண்ணோடைய அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா தெரியும். கண்ணோடைய ஒரு இடத்துல போயிட்டு மீட் பண்ணணும். கண்ணோட ஸ்டார்டிங்கில் அப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூக்கு வரைஞ்சிடலாம். இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியானது மூக்கு வரைகிறது தான். மூக்கு வரைஞ்சாச்சு. இப்போ லிப்ஸ் வரையலாம். லிப்ஸு வந்து வரைகிறதுக்கு வந்து நம்ம ரசித்து வரையணும். அதுக்காக நான் கீர்த்தி சுரேஷோடைய லிப்ஸ்லாம் ரசிக்க சொல்லலை, ஒரு ஆர்டிஸ்டிக்காக வரையணுன்றதை தான் சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. லிப்ஸோடைய இந்த லைன் நம்ம போடுறோம் இல்லையா, இது வந்து ஐபாலோடைய சென்டர்லேருந்து வரும். லெஃப்ட் சைடில் போட்டிருக்கக்கூடிய அந்த லைன் வந்து மூக்குக்கு கீழே இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்து போட்டிங்கனாலே வந்து போயிடும். அப்புறம் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி அதை லைன்ஸை வந்து எப்படி வளைஞ்சிருக்குன்னா வளைஞ்ச மாதிரி போடுங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக போடுங்க. அப்படியே பொறுமையாக ஒரு லிப்ஸுக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோமா, இப்போ லிப்ஸோட கீழ் லைன் வரைகிறப்போ சரி எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். கீழே நான் ஒரு சின்ன மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் லிப்ஸோடைய கீழே எண்டு. அப்படியே இதை வந்து மார்க் பண்ணி விட்டுட்டோம்னா லிப்ஸ் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் லிப்ஸ் வரைகிறதுக்கான ஒரு வழி. கீழே எப்பவுமே எல்லாரோடைய லிப்ஸு கீழேயும் ஒரு ஷேடோ இருக்கும். அதுக்கான ஒரு லைன் போட்டுருவோம். ஃபேஸ் ஷேப் வந்து இந்த கீழே இடத்துல இங்கே தொடங்க போகுது. அதனால் இந்த லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் தான். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வரைகிறதுக்கான ஒரு வழின்னே சொல்லலாம். இப்போ ஐப்ரோ வரைகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஐப்ரோடைய கீழே இருந்து மேலே அந்த லைன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோட எண்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த ஐப்ரோஸோடைய லைனை வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின் பண்ணும்போது ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது தடிஸாக இருக்கும். அது முடிய போகிற இடத்துல அந்த கீழே இப்போ நான் ஜாயின் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல வந்து மெலிசாக இருக்கும். இதை வந்து பிகினர்ஸ் தப்பு பண்ணுறீங்க, ஒரே மாதிரி போட்டு விட்டுறீங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் சிம்பிள் தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஐப்ரோ வரையதான். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஃபேஸ் திரும்பி இருந்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸி வரைகிறத பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது நல்லா மண்டைக்குள்ளே ஏற்றிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருக்கிறது எல்லாமே திரும்பி இருக்கிறதுனால சின்னதாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாக வரைகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பெருசாக இருக்கும். இப்போ ஐபால் வரையும் போது பாருங்கள், எவ்வளோ நேரம் வரைகிறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் வரைகிறேன். ஆனால் அந்த ஐபால் வந்து எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து போட்டுட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு விஷயம். இவ்வளோ ஒருத்தருக்கு நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் ஃபேஸ் ஷேப்புக்குள்ளார நீங்கள் போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து கிடைக்கும். ஃபேஸ் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஐப்ரோக்கு பக்கத்தில் மார்க் பண்ணுங்கள், அதாவது ஃபேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. லிப்ஸுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சின்னுக்கான லைனு. லிப்ஸுக்கு சைடில் ஃபேஸோடைய ஷேப்புக்கான லைனு. ஸோ இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லைனை கரெக்டாக எப்படி போகுது அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் பிக்சர் கவனமாக பார்த்துட்டு அப்படியே இழுத்துகிட்டே வாங்க, அப்படியே பொறுமையாக. அந்த லேர்ன் வந்து லேர்னுன்ற பாருங்க, அந்த லைன் எப்படி வளையுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போட்டிங்கனாலே ஃபேஸ் ஷேப் வந்து வந்துடும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக வந்து ஃபேஸ் ஷேப் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வராது தான்ப்பா, நான் இப்போவும் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வராது, போக போக வந்து நமக்கு வந்துடும். இப்போ நம்ம காது வரைகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஐப்ரோவிலேருந்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல நான் மேலே மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல காது ஸ்டார்ட் ஆகுது. மூக்கோட சைட்லேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல காது வந்து முடியுது. ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். காது வரையும் போது உள்ளார வந்து ஃபஸ்ட் லைன் போடுங்க. எடுத்தோடனே காதோடைய சைட் லைனை போட்டுறாதீங்க, அது தப்பாக தான் வரும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய லைனுக்கு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லைனை பார்த்துட்டே வந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் தப்பு பண்ணியிருப்பேன் காதில். லாஸ்ட்டாக வந்து அழிச்சிட்டு வரைவேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இவங்களோட ஃபேஸில் ஐஸு, நோஸு, லிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காது, இது மூணுத்தையும் எப்படி வரைகிறது நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்டெல்லாம் நம்ம வழக்கமாக ஃப்ரீ ஹேண்டில் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டே இவ்வளோ நேரமும் நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, மற்றதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக வரைகிற மாதிரி வரையலாம். கொஞ்சம் கவனமாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இந்த ஹேரோடைய ஃப்ளோ லைன்ஸ்லாம் நீங்கள் வந்து அவுட்லைன் வரும்போது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஹேர் வந்து வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஷேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஃப்ளோ லைன் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் போடுவேன் இருங்க, ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்குது வீடியோ வேறு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ லைன்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஃபேஸில் வந்து நம்ம வந்து வரைகிறதுக்கு. ஸோ டோட்டலாக நான் வந்து இந்த ஃபேஸை வந்து ஃபுல் ட்ராயிங் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். இந்த கையையும் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கையும் நான் வரைஞ்சிட்டேன். வீடியோ எடுக்கல, பட் நான் அது வந்து டுட்டோரியல் போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது. இதை வந்து நம்ம டார்க் பண்ணலாம். ஸோ டார்க் பண்ணிவிட்டு தேவையில்லாத லைன்ஸ்லாம் அழிச்சிட்டு நம்ம வந்து அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச லுக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.